எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வீடியோ லாஸ்ட்லயும் காட்டியிருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தையும் அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே 2 பச்சை மிளகாவும் 20 பூண்டு பல்லையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி கருவேப்பிலை பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற திக்கான புளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மிளகை 1-2 உடைச்சி 1 டீஸ்பூன் வர அளவுக்கு மேலே நல்லா தூவி விட்டு கிளறி விட்டுருங்க. ரொம்ப கொஞ்சோண்டு வெல்லத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நிறைய கருவேப்பிலை, பூண்டு, மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த குழம்பையும் சேர்த்து அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.